கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 139:17. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். அன்பானவர்களே, சங்கீதக்காரன் சொல்கிறாரு, தேவனே உமது ஆலோசனைகள். அந்த ஆலோசனைகள் நமக்கு எப்படி இருக்குதாமா, அருமையானதாக இருக்கு. சரி, கடவுளுடைய ஆலோசனை அப்படின்னா என்ன? சில நேரங்களில் நாம் நம்முடைய சுய முயற்சியில், சுய சிந்தனையில் தவறான ஒரு சில முடிவுகளை நாம் எடுக்கிறோம். தவறான ஒரு சில விஷயங்களுக்காக நம்ம அவசரப்பட்டு செஞ்சிடறோம். அப்போ நமக்குள்ள ஒரு நல்ல ஆலோசனை வழங்குறதுக்கு ஒரு பெரியவங்க இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற அந்த மனசில் ஒரு ஏக்கம் நமக்கு வரும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் தான் நாம் யாரை தேடி போகணும் அப்படின்னா, கடவுளோட சமூகத்தை தேடி போகணும், கடவுளோட ஆலயத்தை தேடி போகணும், ஒரு அமைதியான இடத்தை தேடி போகணும். கடவுள் ஒரு சர்ச்சில் தான் போய் நீங்கள் உட்கார்ந்து ஆண்டவரிடத்தில் ப்ரேயர் பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு அமைதியான ஒரு இடத்த தேர்வு பண்ணுங்கள். ஒரு மரத்தடியிலையோ, ஒரு கல் மேலேயோ, அல்லது ஒரு புல்வெளி, ஒரு அமைதியான ஒரு இடம், எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாத ஒரு இடத்த தேர்வு பண்ணி அந்த இடத்துல போய் அமைதியாக உட்கார்ந்து பாருங்கள். உங்களை அறியாமையே உங்களுடைய மனசு ஒருநிலைப்படும். இந்த ஒருநிலைப்படுகிற போது கடவுளோட சமூகத்தில் நீங்கள் எந்த காரியத்தை குறித்து மனக்குழப்பத்தில் இருக்கிறீங்களோ அதை குறித்து ஆண்டவரிடத்தில் சொல்கிறப்ப அவர் ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பேர் உண்டு, அவர் ஆலோசனை கர்த்தர். அப்படி அவர் ஆலோசனை கர்த்தர், நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர். இப்போ நமக்கு ஒரு முடிவெடுக்க முடியாமல் ரொம்பவே நம்ம தவிப்போம். இப்படி செய்யலாமா வேண்டாமா, போகலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, வாங்கலாமா வேண்டாம், அப்படி பல விஷயங்களில் நம்ம ரெண்டு விதமான காரியங்களை குறித்து நம்முடைய மனசு போராடுது இல்லையா? அப்போ இந்த போராட்டம் நமக்குள்ளே வர்றப்ப நம்ம யாரை தேடி போகணும்னு கேட்டிங்கன்னா, கடவுளை தேடி போகணும், ஆண்டவரை தேடி போகணும். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர், நல்ல ஆலோசனை வழங்கக்கூடியவர். நம்ம எந்த ஒரு விஷயத்தை ஆண்டவரிடத்தில் சொன்னாலும் பொறுமையாக, அமைதியாக, நிதானமாக போய் கடவுளோட சமூகத்தில் உட்கார்ந்து கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படி ஒரு விஷயமாக என்னுடைய மனசு ரொம்ப போராட்டமாக இருக்குது, ரொம்ப பேதலிக்குது, ஒரு நிரந்தரமான முடிவு எடுக்க என்னால் முடியலை, நான் என்ன செய்கிறதுன்னு எனக்கு புரியலை, எனக்கு நல்ல ஆலோசனை வழங்கக்கூடிய பெரியவங்க யாரும் எனக்கு இல்லை, நான் தான் எங்கள் குடும்பத்தில் பெரியவனாக இருக்கிறேன், நான் தான் ஒரு நல்ல ஆலோசனை வழங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க, ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளோட சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீங்கள் அமைதியாக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கங்க. அப்போ எந்த காரியத்தை குறித்து நாம் மனம் போராட்டமாக இருக்கிறதோ அந்த காரியத்தை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்ச உடனே நாம் என்ன பண்ணுவோம், இப்படிப்பட்ட தெளிவான ஒரு காரியத்தை இந்த மாதிரி செஞ்சால் தான் அது நன்மையானதாக முடியும் என்று நமக்கு தோணும். கடவுள் நமக்கு அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பார். எப்போ நம்ம அமைதியாக கடவுளோட சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறோம். அவசர அவசரமாக ஒரு முடிவு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன், அது தப்பாக போய் முடிஞ்சிடும். பெரியவங்க கூட சொல்லுவாங்க, நல்லா யோசனை பண்ணி செய்யுங்க. இன்றைக்கி ஒரு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டைவர்ஸ் அப்ளை பண்ண போவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு அவங்க என்ன பண்ணுவாங்க, டைவர்ஸ் அப்ளை பண்ண போவாங்க. அப்போ அந்த நீதிபதி சொல்லுவார், என்னென்னா, பாருங்கம்மா, உங்களுக்கு டைவர்ஸ் கொடுக்குறதுனால ஒன்றும் கிடையாது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 3 மாதம் டைம் எடுத்துக்கங்க, நீங்கள் போங்க, அங்கே உங்களுக்கு நல்ல ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, ஆலோசனை வழங்குவாங்க, அது என்னன்னு போய் விசாரிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறமா நம்ம ஒரு முடிவு எடுப்போன்னு சொல்லி அவங்கள கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதுக்கு அங்கே தயாராக கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்ல ஆலோசனை வழங்குவாங்க. அந்த ஆலோசனை வழங்கி அதை கேட்டுக்கிட்டு
சரி நம்முடைய வாழ்க்கையில் நாம் செஞ்சது தப்பு, நம்ம கணவன் செஞ்சது சரிதான், அல்லது அந்த 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 ஆண்மகன் வந்து நாம் செஞ்சது தப்பு, நம்ம மனைவி செஞ்சது சரிதான், அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு சரி இனிமேல் நானும் உன்னை திட்ட மாட்டேன், நீயும் உன்னை திட்ட மாட்டேன், நமக்குள்ளே சண்டை வேண்டாம், நம்ம சமாதானமாக போயிடலான்னு சொல்லி எத்தனையோ கணவன் மனைவி சேர்ந்துருக்கிறாங்க. டைவர்ஸ் அப்ளை பண்ணது தப்பு தான் அப்படின்னு உணர்ந்து அவர் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. அப்போ ஆலோசனை வேணும் இல்லையா? ஆலோசனை இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ முடியும். ஆனால் இவங்க இந்த மாதிரியான முடிவெடுக்கிறதுக்கு முன்னாலேயே கடவுளிடத்தில் போய் ஒரு ஆலோசனை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அப்போ யாரிடத்தில் தவறு இருக்கிறது என்பதை கடவுள் உணர்த்துகிறப்போ அடனா நான் செஞ்சது தான் தப்பு அப்படின்னு சொல்லி தன்னை மாற்றிக்கொண்டு நம்மளால் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களோட ஒப்புரவாகி நல்ல விதமாக வாழ துவங்குறப்ப அந்த கடவுள் கொடுத்துருக்கிற ஆலோசனை அருமையானதாக இருக்கும். அன்பானவர்களே, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவசரமான முடிவு எடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறதுக்கு யாரும் இல்லையா, கவலையே படாதீங்க. உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க நம்முடைய ஆலோசனை கர்த்தர் இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் இடத்துக்கு போங்க, அமைதியாக பொறுமையாக கொஞ்சம் நேரம் எடுத்துங்க, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம். ஏன்னா இது வாழ்க்கை பிரச்சனை இல்லையா, பரவாயில்ல, அவசரமாக முடிவு எடுக்க வேண்டாம். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அல்லது 1 நாளோ 2 நாளாக எடுத்துங்க. கடவுளோட சமூகத்தில் போய் தொடர்ந்து நில்லுங்க. எனக்கு இதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கூடன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக கடவுள் தருவார். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், அவருடைய ஆலோசனை எவ்வளவு அருமையானது. அப்போ நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அருமையான ஆலோசனையை தருகிற கர்த்தர் நம்முடைய தேவன். நீங்கள் கடவுளோட சமூகத்தில் போய் உட்காருங்க, நல்ல ஆலோசனை உங்களுக்காக காத்திருக்கிறது. அந்த ஆலோசனையின்படி நடங்கள், வாழ்க்கை அருமையாக இருக்கும். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. உமது நல்ல ஆலோசனை எங்களுக்கு வாழ்க்கையில் அருமையானதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையை அருமையாக நாங்கள் நடத்தி கொள்ள நீர் எங்களுக்கு ஆலோசனை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆலோசனை அருமையானதும் பெருமையானதுமாக இருக்கும் ஆண்டவரே. அப்படி ஒரு நல்ல ஆலோசனை நீர் எங்களுக்கு வழங்கும். நாங்கள் அதை கேட்டு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து பயணிக்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து உமது கிருபையும் உமது நல்ல ஆலோசனைகளும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.